ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிஸ்வான். இது உங்கள் ரெட் கார்னர். 2.5 வாரம் இன்டர்நேஷ்னல் பிரேக் அப்புறம் ப்ரீமியர் லீக் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி யுனைடெட் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே விசிட் பண்ணுறாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆல்ரெடி டேபிளில் 3rd இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல க்ரீன் பேட்சில் போயிட்டுருக்காங்க. அவங்க 6 பாயிண்ட் குஷனோட டாப் 4 கண்டெண்டரில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த மேட்சோட ப்ரிவியூவை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 24-25 சீசனை பொறுத்த வரைக்கும் யுனைடெடுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேட் சீசன் இது. டேபிளில் 13வது பிளேஸில் இருக்கிறோம். இது வரைக்கும் 10 கேம் தான் ஜெயிச்சிருக்கோம். 37 பாயிண்ட் எடுத்திருக்கிறோம். ஸ்டில் வந்து லாஸ்ட் இயரே வந்து கோல் டிஃப்ரென்ஸ் மைனஸில் முடித்ததுனால நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஸ்டில் நம்ம இந்த வருஷமும் -3 தான் இருக்கிறோம் கோல் டிஃப்ரென்ஸு. பார்ப்போம் வரப்போகிற ரிமைனிங் இருக்கிற ஒரு 8-9 கேமில் எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேபிளில் வந்துட்டு டாப் ஹாஃபில் முடிக்கிறாங்களா என்னங்கிறது பார்ப்போம். யூரோப்பியன் சான்ஸை பொறுத்த வரைக்கும் யூரோப்பா லீக் ஜெயித்தா மட்டும்தான் வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து யூசியில் விளையாடுற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ப்ரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 கேமில் வந்துட்டு நம்ம வந்து 1 லாஸு 2 ட்ரா 2 வின்னுன்னு எடுத்துருக்குறோம். ஒரு மாதிரி மிக்சடு ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரீசெண்ட் டைமாக விளையாடின ஒரு லாஸ்ட் 4-5 மேட்ச்சில் வந்துட்டு பிளேயர்ஸ் கொஞ்சம் அமரியோட சிஸ்டத்தில் கொஞ்சம் ஃபிட் ஆகிற மாதிரி வராங்க. ஆனால் வந்து இப்போ இருக்கிற பிளேயர்ஸ் நமக்கு போதுமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பத்தாது. வரப்போகிற சம்மர் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன நடக்குதுங்கிறத ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவையில் வந்துட்டு போய் விளையாட போகிறாங்க. இது வரைக்கும் லாஸ்ட்டு 8 மேட்ச்சில் 2 டீம் விளையாண்டதில் யுனைடெட் 6 ஜெயிச்சிருக்காங்க, ஃபாரஸ்ட் 2 ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோமில் விளையாடுறதுனால அவங்க தான் ஃபேவரட்டாக இருக்கவும் இருக்காங்க. ஆல்ரெடி லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்துட்டு ஏசிஎல் இன்ஜுரினால இந்த சீசன் ஃபுல்லாக விளையாட மாட்டார். இது போக லுக் ஷா வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வராருன்னு சொல்லிட்டு நேற்று நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரூபன் அமோரிம் சொல்லியிருக்காரு. ஜானி எவன்ஸும் ஏடன் ஹெவனும் இன்னும் ஸ்டில் ரெக்கவரில் தான் இருக்காங்க. ஹாரி மெக்வயர் வந்து விளையாடுறதுக்கு ஃபுல் ஃபிட்டாக இருக்காருன்னு சொல்கிறாப்புல. ஸோ இன்றைக்கி ஹாரி மெக்வயர் வந்து நம்ம 11ல் வந்து எதிர்பார்க்கலான்னு தோணுது. கோபி மைனும் இன்னும் இன்ஜுரியில் தான் இருக்காப்புல, இன்னும் ஃபுல் ரெக்கவரி ஆகலை. அப்புறம் மேன்சன் மவுண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. லாஸ்ட் டைம் லெஸ்டரோட விளையாடும்போது கூட வந்துட்டு மேன்சன் மவுண்ட் வந்து பெஞ்சில் தான் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் லெனியரோ வந்துட்டு விளையாடுறதுக்கு ஃபிட்டாக இருக்காப்புல. ஆனால் வந்துட்டு 11ல் அவருக்கான சான்சஸ் வந்து கம்மி தான். பெஞ்சிலேருந்து வேணால் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அமர் டியாலோட ரெக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதா ரூபன் அமோரிம் சொல்லியிருக்காப்புல. அவர் வந்து இந்த சீசன் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக ஃபுல் ரெக்கவர் ஆகி திரும்ப 11ல் வந்து விளையாடுவாருன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் செய்தியும் சொல்லியிருக்காரு. நேற்று மிட் நைட் நடந்த எஃப்ஏ யூத் கப் செமிஃபைனலில் ஆஸ்டன் வில்லாக்கு எதிராக வந்து சீடா ஓபி வந்து 120 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக விளையாண்டாப்புல. ஸோ அதனால் அவர் இன்றைக்கி டீமில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா கேஷிமீரோ, கோலியர் இவங்கெல்லாம் இருப்பாங்க. பேட்ரிக் டோர்கோவை பொறுத்த வரைக்கும் அவரோட 3 மேட்ச் சஸ்பென்ஷனை முடிச்சுட்டு இன்றைக்கி அவர் வந்து பிளேயிங் லெவலில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லெஃப்ட் விங் பேக்கில் அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ரைட் விங் பேக்கை பொறுத்த வரைக்கும் டாலோ விளையாடலாம். என்னோடய பிளேயிங் 11 ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒனானா கீப்பராக இருப்பாப்புல. அது மாதிரி கீழே இருக்கிற 3 பேரை பொறுத்த வரைக்கும் மத்தேஸ் டிலைட், ஹாரி மெக்வயர், அப்புறம் மஸ்ரோய் வந்து லெஃப்ட் சைடு சென்டர் பேக் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கீழே மிட்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பேட்ரிக் டோகோ லெஃப்ட் சைட்லேயும், உகார்டே, பெர்னோ ஃபெர்னாண்டஸ், அப்புறம் தாலோ விளையாடலாம். மேலே டாப் 3 பொறுத்த வரைக்கும் கிரனாச்சோ, ஹாய்லேண்ட், அப்புறம் ஜிர்ஸ்கி 3 பேர் விளையாடலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னங்கிறதே மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.